டிகிரி படித்தால் போதுங்க. மாதம் 65,000 சம்பளத்தில் எஸ்பிஐ கிளர்க்கு வேலை வாய்ப்புங்க. அருமையான வாய்ப்பு. அதுவும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. உங்கள் ஊரிலேயே இந்த அரசு பணியை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவும் இந்த பேங்க்கில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்பிஐ கிளர்க் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது இன்னுமே இந்த கிரேட் அகாடமி சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்டு சேல்ஸ், அதான் எஸ்பிஐ கிளர்க். இந்த எஸ்பிஐ கிளர்க் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துருக்குங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சென்னையில் மட்டும் ஒரு 65 டோட்டலான வேக்கன்சிஸ், பட் ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா 1538 வேக்கன்சிஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த டீட்டெயில்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு அப்ளிகேஷனில் போய் பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் நோட்டு அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த க்ரீமி லேயருக்கு எப்படி, ஓபிசிக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணுங்க. சரிங்களா? இன்கேஸ் ஓபிசி இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன குவாலிஃபிகேஷனாக, எனி டிகிரி, எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஆர் எனி ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு ஆஸ் சச் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா 3 ஃபேஸஸாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, அதோடைய 30 கொஷின்ஸ், 35 கொஷின்ஸ் ரெஸ்பெக்டிவ்லியாக இருக்குங்க. அதுக்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 மார்க்ஸ் இன் 20 மினிட்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டியில் 35 மார்க்ஸ் இன் 20 மினிட்ஸ், ரீசனிங் எபிலிட்டியில் 35 மார்க்ஸ் இன் 20 மினிட்ஸ். டோட்டலி 1 hour தான் இருக்கும். ஆனால் ஈச் செக்ஷனுக்கும் 20 மினிட்ஸ் தனியாகவே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே உங்களுக்கு மானிட்டர்ஸில் தெரியும். ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபைனான்ஸ் அண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லி ஒரு 50 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ் 35 மினிட்ஸில் கேட்குறாங்க. இது தனியாக ஒரு செக்ஷன் வரும். ஜென்ரல் இங்கிலீஷ் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ் 35 மினிட்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ் 45 மினிட்ஸ். ரீசனிங் எபிலிட்டி 50 questions 60 marks 45 minutes. Totally 200 marks 190 question எழுதி 200 marks எடுப்பீங்க. டைமிங் டோட்டல் டைமிங் 2 hours 40 minutes. ஃபேஸ் 3 இருக்குதுங்க, லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இதில் நான் வெர்பல் டெஸ்ட்டு, வெர்பல் டெஸ்ட்டுன்னு இருக்குதுங்க. ஸோ நான் வெர்பல் டெஸ்ட்டுக்கு 30 மார்க்ஸ், வெர்பல் டெஸ்ட்டுக்கு 20 மார்க்ஸ். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் sbi.go.in அப்படிங்கிற வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் எழுதலாம், ஹிந்தி மீடியத்துலேயும் எழுதலாம், தமிழ் மீடியத்தில் எழுதலாம். முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் மீடியத்துலேயும் எழுத முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் சார்ஜஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அப்படி இருந்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ஃபீ ஃபார் தி சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ ஓபிசி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 750 rupees அப்ளிகேஷன் சார்ஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான அது பிளேசஸ்.
ஸோ அதனுடைய ஷார்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். போஸ்ட் வந்து ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டு. ரெக்யர்மெண்ட் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இது கொடுத்துருக்காங்க. 1538 போஸ்ட்டு. சம்பளம் பாருங்கள், மேக்ஸிமம் 64,480ங்க. மாதத்துக்கு நீங்கள் சம்பளத்தை பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஸோ ஆகஸ்ட் 7 ஓப்பன் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 27 வரைக்கும் தான் அது ஓப்பனில் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நடக்கும். மெயின் வந்து அக்டோபர் நவம்பர்லேயே நடந்துருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் 20 to 28, எனி டிகிரி இருக்கணும். ஸோ வேக்கன்சி பாருங்கள், எஸ்சிக்கு 207ங்க, எஸ்டிக்கு 1219, ஓபிசிக்கு 112, டோட்டலி 1538 மார்க்குங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்குன்னா 1/4 மார்க் ஆஃப் ஈச் ராங் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ தெரியும், சேலரி எவ்ரிதிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் இல்லை பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கி கூட முக்கியமான அப்டேட்டு. ஸோ இதோடைய வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நம்ம பார்க்கலாங்க.